திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு நல்ல ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாய நமச்சிவாய என்று கூறி நெற்றியிலே நல்ல திருநீரை இட்டு நல்லதையே சொல்லி நல்லதையே செய்தீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளை மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமாருடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருவாவடுதுறை என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருக்கைலாயத்திலே இறைவனோடு சொக்கட்டான் ஆடி கழித்தமையால் பசு வடிவம் எய்தினார். பசு வடிவம். அவர் அந்த பசு வடிவத்தோடு இங்கு வந்து வழிபட்டு இவ்வடிவம் நீங்க பெற்றார் என்ற காரணம் பற்றி ஆவடு தந்துரை என்று பெயர் பெற்றது. இது நரசிங்கம்பேட்டை தொடர்வண்டி நிலையத்துக்கு தென்கிழக்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. காவிரி தென்கரை தலங்களிலே 36வது தலம் இந்த தலம். இது மயிலாடுதுறை கும்பகோணம் பேருந்து வழியிலே திருவாலங்காட்டை அடுத்து உள்ளது. பிள்ளையார் 1 துணை வந்த பிள்ளையார், 2 அழகிய பிள்ளையார். இறைவனுடைய திருப்பெயர் மாசுலாமணி ஈசர். இவரே கற்ப இல்லத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடியவர், அனைத்தெழுந்த நாயகர். இவர் உமாதேவியை அனைத்து எழுந்த கோலமாக இருப்பார். திருவிழாவின் முடிவிலே கோமுத்தி தீர்த்தத்திலே தீர்த்தம் கொடுத்து அருளுபவரும் இவரே. செம்பொன் தியாகர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இறைவர் திருவாரூர் தியாகராஜராக காட்டி அருளியமையினாலே இவருக்கு இங்கே தனி சன்னதி இருக்கிறது. இவர் வீரசிங்காதனம் உடையவர். இவரது நடனம் சுந்தர நடனம். திருவிழா காலத்திலே திருத்தேரிலே எழுந்தருளுவார் இவர். இறைவனுடைய திருப்பெயர் ஒப்பிலா முலை அம்மை. இந்த திருப்பெயர் சுந்தரமூர்த்தி நாயனாராலே ஒப்பில்லா முலையால் ஒரு பாகா என்று இந்த ஊர் பதிகத்திலே எடுத்தாளர். தீர்த்தங்கள் கோமுத்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவல்ய தீர்த்தம் போன்றவை. இம்முறையே திருக்கோயிலுக்கு எதிரே கொங்கணேஸ்வரர் கோயில் பக்கத்திலும் திருக்காவிரியிலும் இருக்கின்றன. மரம் அரசு படர்ந்து விளங்குவதனாலே இதுக்கு படர் அரசுன்னு பேர். சபை போதி அம்பலம். தேவர்களும் முனிவர்களும் செய்த வேண்டுகோளுக்கு இறங்கி இந்த அரச மரத்தின் நிழலிலே அமர்ந்த அம்பலத்தில் இறைவன் தாண்டவம் புரிந்தமையால் இப்பெயர் பெற்றது. போதின்னு அரச மரம். நந்தி தரும நந்தி தேவர். தலத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள் கோமுத்தி, கோகழி, நவகோடி சித்தபுரம். முசுகுந்த மன்னனுக்கு மகப்பேறு அளித்தது. தர்ம தேவதையை இடபவாகனமாக கொண்டதன்றி சன்னதியிலே அரச மரத்தின் நிழலிலே கோயில் கொண்டிருக்கும்படி அருளியது. திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு பொற்கிழி அளித்தது இந்த திருத்தலத்தில். திருமூல நாயனாரை தடுத்தாட்கொண்டு ஆகமசாரமாகிய திருமந்திரத்தை வெளிப்படுத்த திருவருள் புரிந்தது. போகர் முதலிய சித்தர்களுக்கு அட்டமா சித்தியை அருளியது முதலியவை இந்த பதிகத்தில் உள்ள நிகழ்த்திய விசேடங்கள்.
இவைகளிலே ஞானசம்பந்த பெருந்தகையாருக்கு இறைவன் 1000 பொன் அருளித்திய கதை ஆண்ட அரசர் நாவுக்கரசர் இந்த பதிகத்திலே கழுமல ஊரற்கு 50,000 கொடுப்பர் போலும் ஆபடுதுறை அறையனாரே என்று பாடியிருக்கிறார். மூவர்களுடைய திருப்பதிகங்கள் ஏட்டையும் திருமூல திருமந்திரம் 3000 பாடல்களையும் சேந்தனார் திருவிசைப்பா பதிகம் ஒன்றையும் பெற்ற பெருமை உடையது இந்த பதி. திருக்கைலாயத்து பரம்பரையிலே சிவஞான தேசிகராய் எழுந்தருளியுள்ள ஸ்ரீலஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளால் நிறுவப்பெற்றதும் சைவ சித்தாந்தத்துக்கும் தமிழுக்கும் நல்ல ஆக்கத்தை அளித்து வருவதுமாகிய பழமையும் பெருமையும் உடையது திருமடாலயம் ஒன்று திகழ்கிறது. திருச்சிற்றம்பலம். திருவாவடுதுறை 3ஆம் திருமுறை திருவாவடுதுறை திருத்தலம் 4வது பதிகம். 4வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். தும்மலோடு அருந்துயர் தோன்றிடும் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்னா கை மல்கு வரிசிலை கணை ஒன்றினால் மும்மதில் எரி எழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. தந்தையாருக்காக வேள்வி புரிவதற்காக பெருமானிடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டபடி இந்த திருப்பாடல்கள் கையிலே மேருமலையை வில்லாக ஏந்தி அக்னியை கணையாக தொடுத்து முப்புறங்களையும் எரியும்படி செய்தவனே. தும்மல் அவற்றின் உபாதைகள் இவற்றாலே துன்பம் வரும் பொழுது உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் என்னா வேறு எதையும் நவிலாது. நமச்சிவாய என்றுதான் நவிலும். திருவாவடுதுறையிலே எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே, இத்தகைய தன்மையுடைய என்னை நீ ஆட்கொள்ளும் முறை இத்தகைய தன்மையுடைய என்னை ஆட்கொள்ளும் முறை இதுவோ உலக நன்மைக்காக தந்தை செய்ய விரும்புகிறார் வேள்வி. அதற்கு தேவையான பொருள்களை எனக்கு தராவிடில் அது உனது இன்னருளுக்கு அழகோ. தும்மல்னா அடிக்கடி தும்முறது ஒரு நோய். தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் என்பார். கணை ஒன்றினாலே மும்மதின் எரியழ முனிந்தவனே என்பர். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற திருவாசகத்தில் சொல்கிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாவடுதுறை சென்று அங்குள்ள மாசிலாமணி ஈஸ்வரரையும் ஒப்பிலாமலை அம்மையையும் வணங்கி நற்பேறு பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.